இன்வெஸ்டிகேட்டர்ஸோட ஃபைண்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் இறந்து போனவங்களோட ஆன்மாக்கள் எப்படி இறந்து போனாலும் சரி, அது நேச்சுரல் டெத்தோ இல்லை அன்நேச்சுரல் டெத்தோ, இயற்கையிலேயே ரொம்ப வயசாகி முதுமையில் ஒருத்தவங்க செத்து போயிருந்தாலும் சரி, ஏதோ டிசீஸ் வந்து செத்து இருந்தாலும் சரி, இல்லாட்டி அகால மரணமாக சூசைடு ஆக்சிடென்ட் இல்லை கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க அப்படின்னாலும், அப்படி செத்து போன எல்லாருடைய ஆன்மாவுமே நம்மளை வந்து காண்டாக்ட் பண்ணோம், நம்மளை பயமுறுத்த பார்க்கும், பொசஸ் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு மெசேஜ், ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறதுக்காகவோ இல்லை ஹெல்ப் தேவைப்பட்டோ இல்லாட்டி பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கிற வெஞ்சுவலான ஸ்பிரிட்ஸ் மட்டும்தான் ஹியூமன்ஸை ஏதோ ஒரு விதத்தில் காண்டாக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி ஆன்மாக்கள் யாரும் நம்மளெல்லாம் மதிக்கிறது கூட கிடையாது. அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம நிறைய நேரத்தில் ஒரு ஷேடோ மாதிரியோ இல்லை ஒரு புகை மாதிரியோ, சில சமயத்தில் ஒரு முழு ஃபிகராகவே சில உருவங்களை நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த ஆன்மாக்கள் யாரும் நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு டக்குன்னு கிராஸ் ஆகி போயிடுவாங்க. இந்த எல்லா ஹேப்பனிங்ஸுமே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே நடந்து முடிஞ்சிடுறதுனால நமக்கே நம்ம மேலே டவுட் ஆயிரும். உண்மையிலேயே நம்ம எதையாவது பார்த்தோமா, இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் இல்யூஷன்ஸா, ஒரு கயிறை பார்த்துட்டு பாம்புன்னு நினைக்கிற மாதிரி நம்ம எதையோ பார்த்துட்டு பேயின்னு சொல்லி நினச்சிக்கிட்டோமோ அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நமக்கே டவுட் ஆயிரும். இதனாலேயே நிறைய பேர் பேய் இருக்குது, ஆன்மாக்கள் இருக்குன்னு சொல்லி நம்பவே மாட்டாங்க. இதெல்லாம் நம்ம மைண்ட் பண்ணுற ட்ரிக்குன்னு சொல்லி கடந்து போயிடுவாங்க. இன்னும் சில பேர் நம்பினா கூட அதை வெளிப்படையாக ஒத்துக்க மாட்டாங்க. மற்றவங்க வந்து நம்மளை முட்டாள்னு சொல்லிடுவாங்க. ஆன்மாக்கள் இருக்குன்னு சொன்னால் இவங்கெல்லாம் படிக்காதவங்க, உங்களுக்கு நாலேஜே இல்லைன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லி பயந்துக்கிட்டு அதை அவங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்க. ஆனால் எம்பிபிஎஸ் படித்த ஒரு டாக்டர், இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாக்டர், ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் கிடையாது, அவர் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டராகவும் இருக்காரு. கௌரவ் திவாரியுடைய ஃப்ரெண்டும் பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டருமான டாக்டர் ராகுல் குமாரோடைய லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை தான் இன்றைக்கி நம்ம கதையாக கேட்க போகிறோம். ராகுல் ஒரு பேரநார்மல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை ஃபார்ம் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிறவங்க தான். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க, இல்லாட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கன்னு சொல்லிட்டு அவங்க தான் டீம் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. இவங்களோட மெயின் வேலை வேறு ஏதோ ஒரு வேலை. அவங்களோட ஒரு பேஷனுக்காக, ஒரு தேடலுக்காக மட்டும்தான் இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீமில் ஜாயின் பண்ணி அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஏதாவது ஒரு கேஸ் எடுத்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு பெருசாக காசெல்லாம் வராது. அவங்கவுங்க கை காசை போட்டு தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் ராகுலோட இன்ஸ்டா ஐடியா வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோவில். யாருக்காவது ரொம்ப தேடலாக இருக்குது, ஆன்மாக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க ராகுலை காண்டாக்ட் பண்ணி பேசலாம். ராகுல் ஒரு நார்த் இண்டியன். அவர் வடநாட்டுக்காரரை படிக்கிறதுக்காக தான் அவர் பெங்களூருக்கு வந்திருக்காரு. 2008 பெங்களூரில் இருக்கிற ஒரு மெடிக்கல் காலேஜில் அவர் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்திருக்காரு. அவர் ஹாஸ்டலில் தங்கி தான் படிச்சிருந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாக லைஃப் ரொம்ப நார்மலாக தான் ராகுலுக்கு போயிருந்திருக்கு. டெய்லியுமே காலேஜுக்கு போகிறது, லைப்ரரிக்கு போகிறது, ஹாஸ்டலுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கூட பேசுகிறது, இந்த மாதிரி ரொம்ப நார்மலான லைஃபாக தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் கரெக்டாக 2009 ராகுல் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது அவருடைய ரூம்மேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து ஒரு டாப்பிக்கை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது எதை பற்றினா, பேய் இருக்கா, பேய் இருக்கிறது உண்மையா, ஆவிகள் இருக்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை பற்றி அவங்க திருப்பி பேசுகிறாங்க. அவங்கெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுன்றதுனால ஆப்வியஸ்லி நிறைய மரணத்தை வந்து கடந்து வந்திருப்பாங்க, நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்குள்ள நிறைய கொஸ்டின்ஸ் வந்து எழுப்பியிருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ராகுலுக்கு வந்து கோவம் வருது. என்ன நீங்கள் இப்படி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாச்சும் மெச்சூர்டாக இருங்க, நம்மளாம் டாக்டர்ஸ், இன்னும் சில வருஷம் போச்சுன்னா நம்மளாம் டாக்டர் ஆயிடுவோம். இந்நேரத்தில் வந்து பேய் இருக்கா இல்லையா, செத்து போனதுக்கப்புறம் அந்த சோல் எங்கே போகும், இந்த பேய் நம்மளை பயமுறுத்துமா, இப்படின்றதெல்லாம் பேசாதீங்க. ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த எனர்ஜி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, இதில் பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ராகுல் பேசும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நீ ஏன்ப்பா அப்படி டென்ஷன் ஆகுறான், கூலாக இரு, டாப்பிக்கை வேணும் நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம், அவ்வளோதான், இதெல்லாம் பெரிய விஷயமா, நீ இதுக்குள்ள டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாப்பிக்கை மாற்றி வேறு டாபிக் பேசலாம்ப்பா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் மாறிடுறாங்க. இந்த இஷ்யூவை அப்படியே க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்க. ஆனாலும் கூட கொஞ்ச நாள் கழித்து திருப்பி இந்த ஒரே டாபிக் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து பேச ஆரம்பிக்கும் போது ராகுலுக்கு திருப்பி கோவம் தான் வந்திருக்கு. இந்த நேரத்தில் அந்த வருஷத்துக்கான ஹாலோவீனை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஹாஸ்டலில் எல்லாரும் பிளான் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஹாலோவீனை வந்து வெளிநாட்டில் கொண்டாடினா கூட இப்போ நம்ம நாட்டில் கூட நிறைய இடத்துல செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் ஹாஸ்டலில், காலேஜில், ஐடி கம்பெனியில், மாலில், ஈவன் அப்பார்ட்மெண்ட்லலாம் கூட சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் பேய் மாதிரி
மேக்கப் போட்டுட்டு வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ராகுலோட ஹாஸ்டல்லையும் ஹாலோவீனை எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீமாக ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசி பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவர்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உனக்கு பேய்னா நம்பிக்கை இல்லை தானே, ஆவியே இல்லை பேயே இல்லைன்னு தானே நீ சொல்லிட்டு இருக்க. ஆனால் இந்த ஹாலோவீனுக்கு ஆன்மாக்கள் இருக்கிறது உண்மை அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். நீ இந்த சேலஞ்சுக்கு வரியா அப்படின்னும் போது ராகுலும் ஒத்துக்கிறாரு. சரி ஓகே, நீங்கள் அப்படி ப்ரூவ் பண்ணீங்கன்னா நான் நம்புகிறேன், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பேயெல்லாம் இல்லைப்பா அப்படின்றாரு. ராகுலோட ஃப்ரெண்டு 3 பேர் ராகுல் கிட்ட வந்து என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஹாலோவீனுக்கு வீஜி போர்டை வச்சு ஆன்மாக்களை சமன் பண்ணலாம், இங்கே வர வச்சு அந்த ஆன்மாக்கள் கூட நம்ம பேசலாம், அப்போ நீ வந்து நம்பிடுவ, நீ வா நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ராகுலும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஹாஸ்டலில் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸோட ரூம் எல்லாம் செகண்ட் ஃப்ளோரில் இருந்திருக்கு. ஒரு பில்டிங்கோட செகண்ட் ஃப்ளோரில், அந்த ஃப்ளோருக்கு மேலே 3rd ஃப்ளோரில் புதுசாக ரூம் எல்லாம் கட்டிகிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் கட்டி முடிக்கலை, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க ஒரு ஃப்ளோர் தான் 3rd ஃப்ளோர். இந்த 4 பேரும் என்னென்னு டிசைட் பண்ணுறாங்கன்னா, செகண்ட் ஃப்ளோரில் நம்மளால் விளையாட முடியாது, ரொம்ப பரபரப்பாக இருக்கும், எல்லாரும் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற 3rd ஃப்ளோருக்கு போயிடலாம், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம மட்டும் தனியாக போயிட்டு பிஜி போர்டை வச்சு விளையாடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிடுறாங்க. அதன்படி ஒரு நாள் ராத்திரி இவங்க ஹாஸ்டல் வார்டன் அட்டண்டன்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் தூங்க வேண்டியதான் மிச்சம். அந்த நேரத்தில் இவங்க 4 பேரும் ஒரு சார்ட் பேப்பரில் ABCD 1 2 3 அந்த மாதிரி பிஜி போர்டை வந்து இவங்களே உருவாக்கி அந்த சார்ட்டை எடுத்துக்கிட்டு அது கூடவே ஒரு 4 கேண்டிலையும் எடுத்துக்கிட்டு 3rd ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. அந்த 3rd ஃப்ளோரை பார்த்தா இருட்டாக இருந்திருக்கு, ரொம்ப சில்லுன்னு இருந்திருக்கு. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறதுனால அங்கே கரண்ட்டே கிடையாது. பாதி கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும்போது நிறையா ஈரமாக தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சுருக்குறாங்க. அந்த இடத்த பார்க்கவே அந்த ராத்திரி நேரத்தில் ஒரு மாதிரி லோன்லியாக பயமாக இருந்திருக்கு. இவங்க 4 பேர் மட்டும் அந்த 3rd ஃப்ளோருக்கு போயிட்டு ஒரு ட்ரையாக இருக்கிற ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல இந்த சார்ட் பேப்பரை வச்சுட்டு அந்த சார்ட்டோட 4 கார்னர்லேயுமே மெழுகு திரியை ஏற்றி கொளுத்தி வச்சுட்டு 4 பேரும் சுற்றி உட்காந்துக்கிட்டாங்க. ராகுலோட அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லேருந்து வந்திருக்காராம். அதனால் அவருக்கு இந்த பேய்கள், ஆன்மாக்கள், பிளாக் மேஜிக் இது மேலெல்லாம் ரொம்ப அவர் நம்புவார். அதை பற்றி நிறைய நாலேஜ் இருந்திருக்கு அவருக்கு. அந்த ஃப்ரெண்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நான் சொல்கிற வரைக்கும் இந்த காயின் மேலே இருந்து நீங்கள் கையை எடுக்கவே கூடாது, ஆன்மாக்கள் வரவே இல்லைனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஆன்மா வந்து நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி இருந்தாலும் சரி, நான் சொல்கிற வரைக்கும் இந்த விளையாட்டை நீங்கள் பாதியிலேயே விட்டுட்டு போகக்கூடாது, இந்த காயின் மேலேருந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் கையை எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மற்ற 3 பேருமே ஒத்துக்கிறாங்க. சரி ஓகே, நீ என்ன சொல்கிறியோ அந்த மாதிரி நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் உட்காந்து அந்த வீஜி போர்டை வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. வழக்கமான கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. இங்கே யாராச்சும் இருக்கீங்களா, எங்கள் கூட காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே அந்த வீஜி போர்டு மேலே இருக்கிற காயின் மேலே விரலை வச்சுட்டு கேட்டுட்ருக்காங்க. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கவே இல்லை, எந்த ஆன்மாவுமே வரவே இல்லை, அதுக்கான அறிகுறியே இல்லை. முதல் முறை விளையாடுறாங்க, 2வது முறை விளையாடுறாங்க, 3வது முறை விளையாடுறாங்க. 3 செஷனுக்கு அப்புறமும் கூட அங்கே எந்த ஒரு ஆன்மாவுமே வரலை. அப்படிங்கிறதுனால ராகுல் வந்து என்ன சொல்லியிருந்திருக்காரு, இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பேய் இருக்கிறதெல்லாம் சும்மா போய் நீங்கள் உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க, நான் கிளம்புறேன், நான் ரூமுக்கு போகிறேன், இந்த இடத்துக்கு நான் படிச்சிருந்தா கூட அதை படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராகுலோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீ ரொம்ப அவசரப்படுற, உனக்கு வந்து பொறுமையே கிடையாது, ஆண்மக்களை வர வைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸின்னு நீ நினச்சிட்ருக்கியா, அவ்வளோ சீக்கிரமாலாம் வரமாட்டாங்க, நான் தான் சொன்னேன்ல விளையாட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னும் ஒரு 2 முறை நீ விளையாடு, அதுக்கப்புறமும் வரலை அப்படின்னா நீ வேணா கிளம்பி போய்க்கோ, இன்னும் எங்களுக்காக ஒரு 2 முறை விளையாடு அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராகுலும் ஒத்துக்கிறாரு. உங்களுக்காக நான் 1 or 2 டைம்ஸ் விளையாடுவேன், ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் என்னை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு அடுத்த முறை அவங்க விளையாட ஆரம்பிக்கிறாங்க. 4வது முறை விளையாண்டுருக்காங்க, ஒன்றுமே நடக்கலை. 5வது முறையும் எதுவுமே நடக்கலை. 6வது முறை விளையாடும்போது இவங்க சார்ட்டை சுற்றி வச்சுருந்த அந்த 4 கேண்டிலில் இருந்து ஒரு கேண்டில் அப்படியே கவுந்து அந்த சார்ட் பேப்பர் மேலே விழுந்து கிட்டத்தட்ட 3/4 அந்த சார்ட் பேப்பர் எரிஞ்சு போயிடுச்சு. எரிஞ்சு அப்படியே சாம்பலாக போயிடுச்சு. இந்த நேரத்தில் ராகுல் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நம்ம இவ்வளோ முறை விளையாண்டோம், எதுவுமே நடக்கலை, கடைசியில் அந்த சார்ட்டை எரிஞ்சு போயிடுச்சு,
நீ நம்மளே நினச்சாலும் விளையாட்டை கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம இந்த விளையாட்டை முடிச்சுக்கலாம்ப்பா. இது வரைக்கும் பேய் எதுவும் வரல. இதுலேருந்தே உங்களுக்கு தெரியலையா? பேயின்றதெல்லாம் ஒண்ணு இல்லவே இல்ல. நீங்களே உங்கள நீங்களே ஏமாத்திக்காதீங்க. தேவையில்லாம பயந்துக்காதீங்க. நான் சொல்றது தான் உண்மை. பேய் இல்ல அப்படின்றாரு. இத கேட்டுட்டு ராகுலோட ஃப்ரெண்டுக்கு கோவம் வருது. உனக்கு பேயில நம்பிக்கை இல்ல அப்படின்றதுக்காக பேயே இல்லன்னுலாம் சொல்ல முடியாது. பேயெல்லாம் இருக்கு. நம்ம கொஞ்சம் பொறுமையா விளையாடணும். உனக்கு பொறுமை இல்ல அப்படின்னும்போது, ராகுலுக்கு கோவம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றபடி பேய் இருக்கு அப்படின்னே வச்சுக்குவோம். அப்படியே அந்த பேய் இருந்தா கூட, அதுக்கெல்லாம் எந்த ஒரு பவருமே கிடையாது. நீ குடுக்குற பில்டப் அளவுக்கெல்லாம் பேயெல்லாம் ஒண்ணுமே இல்ல. எந்த ஒரு டிமானிக் என்டிட்டியுமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வந்திருக்கணும்ல. ஏதாவது அதோடைய பிரசன்ஸ காட்டியிருக்கணும்ல. ஒண்ணுமே நடக்கல. நீ சொல்றபடி பார்த்தா கூட பேய பார்த்து பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இவரு அவரோட ஃப்ரெண்ட்ஸ மட்டும் கிடையாது, அந்த எனர்ஜிஸையும் ஈவில் நெகட்டிவ் எனர்ஜிஸையும் சேர்த்து மார்க் பண்ற மாரி பேசிட்டு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்துட்டாரு. ஆனா, அந்த நேரத்துல ராகுல் பண்ண பெரிய தப்பு இதுதான் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. அவர் சும்மா எனக்கு பேய்ல நம்பிக்கை இல்லன்னு போயிருந்தா கூட ஒண்ணும் நடந்திருக்காது. ஆனா, அந்த ஆன்மாக்களையே இவரு கிண்டல் பண்ணி பேசுனது தான் இவரு பண்ண பெரிய தப்பு. இது எல்லாத்துக்கும் மேல இந்த 4 பேருக்குமே அந்த நிமிஷம் தெரியல. இவங்க ஒரு ஈவில் எனர்ஜிய அந்த இடத்துல சமன் பண்ணிட்டாங்க. ஒரு நெகட்டிவ் ஸ்பிரிட்ட அவங்க இவோக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அந்த 4 பேருக்குமே அப்போதைக்கு தெரியல. இவங்க விஜி போர்ட வச்சு விளையாண்டதுக்கு அப்புறமா அடுத்த ஒரு 2 நாளுக்கு எதுவுமே வித்தியாசமா நடக்கல. நார்மலா தான் டே போயிட்டு இருந்திருக்கு. கரெக்ட்டா 3வது நாள் அன்னைக்கு ராத்திரி ராகுலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் மெஸ்ல போயிட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது ராகுலோட இடது கை ரிஸ்ட்டுக்கு மேல ஒரு மாதிரி ஒரு பர்னிங் சென்சேஷன் அவர் ஃபீல் பண்றாரு. ஆனா அவருக்கு என்னன்னே புரியல. ஏன்னே தெரியல. நம்ம எங்கனாச்சும் சுட்டுக்கிட்டோமா? மெஸ்ல போய் சாப்பிடுற இடத்துல எங்கனா கீறிக்கிட்டோமா? செராச்சிருச்சா? இல்ல பூச்சி கடிச்சிருச்சா? எதுவும் தெரியலையே. ஏன் இப்படி எரிச்சலா இருக்கு இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு கை அப்படியே தடவிட்டு ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்து பார்த்தா ராகுலோட கையில இருந்து பயங்கரமா ரத்தமா வருது. ஒரு டீப்பான ஒரு வூண்டுல இருந்து எந்த அளவுக்கு ப்ளீட் ஆகுமோ அவ்வளோ ரத்தம் வருது. இத பார்த்துட்டு ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல. நமக்கு எப்படி இந்த அளவுக்கு அடிபட்டுச்சு? மெஸ்ல போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். லைட்டா எரியிற மாரி இருந்துச்சு கை. வந்து பார்த்தா இவ்ளோ ரத்தம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு இவரு பாத்ரூம் போயிட்டு இவரு கையில நல்லா கழுவி விடுறாரு. கழுவ கழுவ ரத்தம் போயிட்டே இருக்கு. நிக்கவே இல்ல. அந்நேரத்துல இவங்க ஹாஸ்டல்ல இருந்த கிளினிக்குமே மூடிட்டாங்க அப்படின்றதுனால லேட் நைட்டு அதனால மூடிட்டாங்க. அதனால ராகுலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருந்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அந்த காயத்து மேல கட்டெல்லாம் போட்டு வச்சுட்டாங்க. ராகுல் என்ன டிசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா, இந்த அளவுக்கு ப்ளீட் ஆகுது அப்படின்னா, காயம் வந்து ரொம்ப ஆழமா தான் இருக்கும். நாளைக்கு காலையில நம்ம காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஏதாவது தையல் போடணும்னா போட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு படுத்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில எழுந்திருச்சு இவரு அந்த காயம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு கட்டை பிரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அங்க எந்த விதமான காயமுமே இல்ல. அடிபடவே இல்ல. ஒண்ணுமே இல்ல. ரத்தமும் வரல. எதுவுமே ஆகல. ஒரே ஒரு சின்ன கோடு மட்டும் தான் இருக்கு. அதுவுமே காஞ்சு போயிருக்கு. அந்த தழும்ப பார்த்தா முத நாள் நைட்டு அவ்ளோ ப்ளீடான ஒரு காயம் மாதிரியே இல்ல. ஒரு சின்னோண்டு கோடு தான். இப்ப ராகுல் என்ன நினைச்சுக்கிறாரு அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப ரேரஸ்டான ஒரு கண்டிஷனா இருக்கும் போல இருக்கு. ஓவர் நைட்லயே அந்த காயம் வந்து ஆறி போயிடுச்சு. இப்படி நடக்குமான்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை போய் நம்ம பார்க்கலாம். ஒரு தோல் பத்தின டாக்டரை போய் பார்த்தோம்னா, அவர்கிட்ட போய் கேட்கலாம். இந்த மாதிரி காயம் பட்டா அவ்வளோ சீக்கிரமா தோல் வந்து ஆறி போயிருமா? காயம் வந்து ஆறிருமா? அப்படின்னு சொல்லி கேட்போம்னு சொல்லிட்டு, அவர் காலேஜுக்கு போகும்போது டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்த்து கேட்டிருந்திருக்காரு. ராகுல் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த டாக்டர் வந்து ராகுல் வந்து திட்டிருக்காரு. என்னப்பா ஒரு படிக்கிற பையன் கேட்குற கேள்வி அது? ஒழுங்கா தான் நீ சப்ஜெக்ட் எல்லாம் படிக்கிறியா? லைப்ரரிக்கு போயிட்டு ரெஃபரன்ஸ் எடுத்து பாரு. இந்த மாதிரியான நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உனக்கு ஏதாவது சின்னதாக கீறல் வந்திருக்கும் அவ்வளோதான். ஓவர் நைட்லலாம் நிறைய ப்ளீட் ஆன ஒரு காயம் ஆறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ கிளம்பு போய் படிக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அவரை திட்டி அனுப்பிச்சிட்டாரு. ராகுலுக்கும் டவுட் ஆயிடுச்சு. அது எப்படி அவ்வளோ பெரிய காயம், அவ்வளோ ப்ளீடான ஒரு வூண்ட் எப்படி மாயமா மறையும்? நம்ம போய் லைப்ரரி ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்கலாம். ரேரஸ்ட்டாக ஏதாவது கண்டிஷன் இருக்கான்னு தேடுவோம்னு சொல்லிட்டு லைப்ரரிக்கு போகிறாரு. புக் எடுத்து படிக்கிறாரு. கூகுள்லலாம் சர்ச் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் அப்படி ஒரு கண்டிஷனே கிடையாது. இல்லவே இல்லை.
ராகுலுக்கு ஒண்ணுமே புரியல. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் போய் கேட்குறாரு. நம்ம தான் தப்பா நினைச்சுக்கிட்டோமா? ஒரு சின்ன காயத்துல பெருசுன்னு நினைச்சுக்கிட்டோமான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் கேட்டிருந்திருக்காரு. நேத்து நைட் எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்களே, அப்ப எந்த அளவுக்கு ப்ளீடிங் ஆச்சு பார்த்தீங்களா நீங்க? அப்படின்னும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே திருப்பி கேட்குறாங்க. அவன்ப்பா ரொம்ப ரத்தம் போச்சு. உனக்கு ஏதாவது தையல் போட்டாங்களா? டாக்டரை பார்த்துட்டியா? என்ன சொன்னாங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல பாரு இந்த கையில வந்து ஒண்ணுமே இல்ல பாரு, காயமே இல்ல. ஒரு கோடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது ஃப்ரெண்ட்ஸுக்குமே செம்மையாக ஷாக்கிங்காக இருந்திருக்கு. இது எப்படி நடக்க முடியும், பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருமே ரொம்ப ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. ராகுலுக்கு இதுக்கான ரீசனை கண்டுபிடிக்கவே முடியல. அன்னைய டே ஃபுல்லாக போயிட்டு அன்னைய நாள் ராத்திரியும் நாள் மாதிரியே ராகுலோட கையிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த முறையும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணி கட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. மறுநாள் காலையில பார்த்தா எந்த ஒரு காயமுமே இல்லை. ஆனா நாள் எப்படி ஒரு கோடு இருந்துச்சோ அதே மாதிரி அதே கோட்டுக்கு பக்கத்துல சேம் சைஸ்ல ஒரு கோடு இருக்கு. ராகுலுக்கும் சரி அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வர ஆரம்பிக்குது. நம்ம அன்னைக்கு பிஜி போர்டு விளையாண்டதுக்கு அப்புறமா இருந்துதான் இப்படிலாம் நடக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை அது காரணமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸும் நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க ராகுல் கிட்ட சொல்லலை, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி. ராகுலுக்கும் அப்படி தோணுனா கூட அவருமே இதை இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் யோசிக்கிறேன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலை. அன்னைய நாள் ராத்திரியுமே இதே மாதிரி கட்டு போட்டு வச்சுட்டு ராகுல் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு ஒன்று வருது. அந்த கனவு எப்படி இருக்கு அப்படின்னா, ராத்திரி நேரம் யாருமே இல்லை, தன்னந்தனியா ராகுல் மட்டும் பூட்டி இருக்கிற ஒரு பழைய செமெட்ரி முன்னாடி நின்று அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஒரு வாஸ்ட் ஏரியாவில் பெரிய காம்பவுண்ட் போட்டு கேட்டு ஆர்ச் எல்லாம் வச்ச ஒரு பழைய செமெட்ரி தான் அது. பார்த்தாலே தெரியுது. இவர் அப்படி அந்த கல்லறையை பார்த்துக்கிட்டே இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பூட்டி இருக்கிற கேட்டை நோக்கி அப்படியே நடந்து போகிறாரு. அவர் அந்த கேட்டு கிட்ட போகும்போது தன்னால் அந்த கேட் ரெண்டும் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கேட் ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் ராகுலுக்கு முழிப்பு வந்துருச்சு. கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. ஹார்ட் பீட் எல்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆயிருக்கு. வேர்த்து கொட்டுது, பயமாக இருக்குது. மனசெல்லாம் ஒரு மாதிரி பாரமாக இருந்திருக்கு. இந்த மாதிரியான ஒரு ஃபீல் ராகுலுக்கு இது நாள் வரைக்கும் வந்ததே கிடையாது. ஏன் நமக்கு இப்படி ஒரு கெட்ட கனவு வருது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் யோசிச்சுக்கிட்டே அப்படியே தன்னை மறந்து தூங்கிட்டாரு. மறுநாள் காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமும் கூட அவரோட கனவை பற்றி அவர் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவர் ஷேர் பண்ணவே இல்லை, விட்டுட்டாரு. ஆனால் அன்னைய நாள் ராத்திரியும் இதே சேம் கனவு ராகுலுக்கு வரும்போது ராகுலால் இந்த விஷயத்தை சாதாரணமாக எடுத்துக்கவே முடியல. ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த விஜி போர்டை வச்சு விளையாண்டதுல இருந்து தான் நம்மளோட லைஃப்பில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறது ராகுலுக்கு புரியும் போது அவருக்கு ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்குது. அப்போ தான் அவர் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவரோட கனவை பற்றியுமே ஷேர் பண்ணுறாரு. அப்படி ஷேர் பண்ணும்போது ராகுலுடைய ஃப்ரெண்டுமே ராகுல் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, தனக்கும் இதே கனவு சேம் கனவு பாஸ்ட் 2 டேஸாக வந்துட்டே இருக்கு தொடர்ந்து அப்படின்னு சொல்லும்போது ராகுலும் சரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இந்த இஷ்யூவை இதோட நம்ம சாதாரணமாக விடக்கூடாது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரே கனவு தொடர்ந்து 2 நாள் வர்றது மட்டும் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்த்துக்கும் ஒரே கனவு வருது அப்படின்னா அது எப்படி பாசிபிளாக இருக்க முடியும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரை மட்டும் டிசைட் பண்ணுறாங்க. இவங்க 4 பேர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை பற்றி வெளியில் மற்ற யாருக்கும் நம்ம தெரியாத மாதிரி பார்த்துக்குவோம், தெரிஞ்சால் நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால் நம்ம 4 பேர் மட்டும் இதை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. இந்த 4 பேருமே கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம காலேஜை சுற்றி பக்கத்தில் ஏதாவது செமெட்ரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சர்ப்ரைசிங்லி ஒயிட் ஃபீல்டில் ஒரு கிறிஸ்டியன் செமெட்ரி இருந்திருக்கு. இவங்க காலேஜில் இருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 4-5 கிலோமீட்டர் தான். இதை பார்த்துட்டு இந்த 4 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம டைரெக்டாகவே அந்த செமெட்ரிக்கு போயிடுவோம், அங்கே போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கிளம்பி அங்கே வந்துடுறாங்க. வந்து பார்த்தா தான் தெரியுது ராகுலுக்கும் அவருடைய ஃப்ரெண்டுக்கும் பயங்கரமான ஷாக். என்னன்னா அவங்க கனவுல எந்த ஒரு செமெட்ரியை பார்த்தாங்களோ அதே மாதிரி இருக்கு. ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கே தவிர மற்றபடி சேம் இடமா இருக்கு. இதை பார்க்கும்போது ஒரு 2 பேத்துக்கும் ஷாக்கிங்காக இருக்கு. அது பெங்களூர் ஒயிட் ஃபீல்டில் இருக்கிற ஒரு கிறிஸ்டியன் செமெட்ரி தான் அது. ஒரு பெரிய காம்பவுண்ட்குள்ளே ப்ராட்டஸ்டன்ட் கிறிஸ்டியன்ஸுக்கும் ரோமன் கேத்தலிக்ஸுக்கும் தனித்தனியாக செமெட்ரிஸ் வச்சுருந்துருக்காங்க. அங்கே அதில் ப்ராட்டஸ்டன்ட்கான செமெட்ரிஸ் எல்லாமே அலங்காரமாலாம் இல்லை, ரொம்ப சாதாரணமாக ஒரே ஒரு சிலுவை மட்டும்தான் அங்கே இருந்திருக்கு. ஆனால் ரோமன் கேத்தலிக்ஸோட செமெட்ரிஸை பார்க்கும்போது ரொம்ப அலங்காரமாக டெக்கரேட்டிவாக இருந்திருக்கு.
ஜீசஸோட படம், சில ஏஞ்சல்ஸோட படம், கிராஸு, மேரி மாதா இது எல்லாமே வந்து அந்த கல்லறையோடைய மார்பிள் கல்லு மேல கார்வ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே செதுக்குன மாரி வச்சிருக்காங்க. நெறைய பூச்செடியெல்லாம் வளர்த்து பார்க்கறதுக்கே ரொம்ப அலங்காரமா இருந்திருக்கு. இதையெல்லாம் அந்த 4 பேரும் கேட்டுக்கு வெளியில நின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அந்த கேட்டு பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற செக்யூரிட்டி வந்து கேட்டிருந்திருக்காரு. "யார்ப்பா நீங்க? உங்களுக்கு என்ன? இங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க 4 பேரும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, "இந்த இடம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. நாங்க ஃபோட்டோ எடுக்கலான்னு வந்தோம். நாங்க உள்ளார போய் ஃபோட்டோலாம் எடுத்துக்கட்டுமா? அந்த கல்லறையெல்லாம்" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த வாட்ச்மேன் என்ன சொல்லிட்டாரு, "ஓ! ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா சாயங்காலம் 6 மணிக்கு முன்னாடியே நீங்க இத விட்டு வெளிய வந்துரணும். 6 மணிக்கு மேல உள்ளார போறதுக்கு, உள்ளார இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நீங்க சீக்கிரமா போகணும்னா சுத்தி பார்த்துட்டு, ஃபோட்டோ எடுத்துட்டு வெளிய வந்துருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அனுப்பிச்சு விட்டுட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேருமே கேட்டுக்கு உள்ளார போய், அங்க இருக்க இந்த கல்லறையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த 4 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது, ராகுல் மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த செமெட்ரியுடைய எண்டுக்கு போயிடுறாரு. கிட்டத்தட்ட முடிஞ்சு போயிருச்சு. அதோட காம்பவுண்டே முடிஞ்சு போற இடம். ஒரு ஓரத்துல தரையில ஒரு மண்ணு மேடு மாரி இருக்கு. கருப்பு கலர் மண்ணு மேடு மாரி இருக்கு. அது பக்கத்துல போய் அவர் நின்னுகிட்டு இருந்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்து ராகுல் மட்டும் என்னடா அங்க போய் நிக்கிறான், அங்க என்னத்த பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ராகுலுக்கு பக்கத்துல போய் நின்னு பார்க்குறாங்க. பார்த்தா அது ஒரு மண்ணு மேடு. அது பார்த்தா எப்படி இருக்குன்னா, அது ஒரு கல்லறை தான். ஆனா ரொம்ப பழசா இருக்கு. அது மேல வந்து எந்த ஒரு மார்பிள் கல்லு போட்டு கட்டியெல்லாம் வைக்கல. வெறுமனே பாடிய மட்டும் புதைச்சு அது மேல மண்ணு போட்ட மாரி இருக்கு. ஆனா அந்த மண்ணு வந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப பழசா இருக்கு. அத கிளீன் பண்ணவே இல்ல. அங்க இருக்க மரத்துல இருந்து உதிர்ந்த காஞ்சு போன இலையெல்லாம் அந்த கல்லறை மேல இருக்கு. கருப்பான ஒரு மண்ணு மேடு. அந்த மண் மேட்டு மேல ஒரே ஒரு சிலுவை. ஒரு மெட்டல் சிலுவை. அதுவும் பிளாக் கலர்ல இருக்கு. வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்ல. ராகுல் என்ன பண்றாரு, இது யாருடைய கல்லறையா இருக்கும்? இந்த காம்பவுண்ட் ஃபுல்லா இவ்வளோ அலங்காரமா, டெக்கரேட்டிவா இவ்வளோ கல்லறைகள் இருக்கு. பூச்செடியெல்லாம் வளர்த்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து வாங்கவே இல்ல. ஏன் இந்த ஒரு பர்ட்டிகுலரா இந்த கலரை மட்டும் நம்மள அப்படி ஈர்க்குது அப்படின்னு சொல்லி, அவர் அப்படியே கீழ உட்காந்தி அந்த கிராஸ்ல சிலுவையில ஏதாவது எழுதியிருக்கான்னு பார்ப்போம். இங்க புதைச்சவங்கள பத்தின டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்குதான்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு, அவரு கீழ உட்காந்து அந்த கிராஸ் அப்படியே உத்து பார்க்குறாரு. ஆனா அதுல ஒண்ணுமே அவருக்கு தெரியவே இல்ல. அதுல எதுவும் எழுதுன மாரியே இல்ல. அந்த இடத்துல யாரு புதைச்சிருக்காங்க அப்படின்றது இவரால கண்டுபிடிக்க முடியல. இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்த ராகுலுக்கு திடீர்னு ஒரு மாதிரி அன்ஈசினஸா இருந்திருக்கு. அன்கம்ஃபர்டபுளா அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. அவருக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவருக்கு புரியாம இருக்கிற நேரத்துல அவர் அப்படியே அன்கான்ஷியஸ் ஆயிட்டாரு. கண்ண முழிச்சு பார்த்தா அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. டாக்டர் வந்து ராகுல் கிட்ட என்ன கேட்டிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்க வந்து எபிலெப்டிக் பேஷண்டா? உங்களுக்கு அடிக்கடி ஃபிட்ஸ் வருமா, வலிப்பு வருமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராகுல் இல்லைன்னு சொல்லியிருந்திருக்காரு. ராகுலுக்கு நினைவு தெரிஞ்ச வரைக்கும் அவருக்கு வந்து வாழ்க்கையில வலிப்புன்றது வந்ததே கிடையாது. இப்ப திடீர்னு அவருக்கு எப்படி வலிப்பு வந்துச்சுன்னு தெரியல. அது கூடவே அவருக்கு வலிப்பு வந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. டாக்டர்ஸும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்படி நடந்ததே ராகுலுக்கு தெரிய வருது. இப்ப டாக்டர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஒரு 2 நாள் நீங்க ஹாஸ்பிட்டல்லையே இருங்க. இப்போதைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. உங்களை வந்து அப்சர்வேஷன்ல வச்சுட்டு ஒரு 2 நாள் மானிட்டர் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டாரு. 2 நாளா ராகுல் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு 3வது நாள் தான் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு. வந்ததுக்கு அப்புறமா ராகுலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா, ராகுலோட லைஃப்பில் நடக்கிற இந்த அமானுஷ்யமான ஹேப்பனிங்ஸுக்கு பின்னாடி இவங்க அந்த செமெட்ரியில் பார்த்த அந்த பர்டிகுலர் கல்லறையில் புதைக்கப்பட்ட நபருக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கணும். அதுதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம். அது யாருன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியுமே அவங்க இந்த செமெட்ரிக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே போய் பார்த்து அந்த வாட்ச்மேன் கிட்ட காசு கொடுத்து அந்த கல்லறையில் யாரை புதைச்சிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த செக்யூரிட்டி கார்டை உள்ளர இருந்து ஒரு பெரிய லெட்ஜர் மாதிரி ஒரு பழைய நோட்டு புக்கை ஒன்று எடுத்துக்கிட்டு வந்து அதுல இருந்து ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி பார்த்து என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்க சொல்ற இந்த பர்டிகுலர் கல்லறையில் புதைக்கப்பட்ட ஆள் வந்து ரீசெண்டாலாம் செத்து போகல. இந்த ஆள் செத்து போயிட்டு ரொம்ப பல வருஷம் ஆயிடுச்சு. 100 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் காலத்துல இறந்து போன வில்லியம் அப்படிங்கிற பர்சனுடைய கல்லறை தான் இது அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. இது கேட்டதுக்கு அப்புறம் இந்த 4 பேருக்குமே ஒண்ணுமே புரியல. எப்படி இதை புரிஞ்சுக்கணுன்னே அவங்களுக்கு தெரியல. கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன ஒருத்தருடைய ஆன்மா இன்னுமா இந்த பூமியில சுத்திட்டு இருக்கு?
ஒருவேளை நம்ம வீச்சு போட வச்சு அன்னைக்கு விளையாடும் போது இந்த ஆன்மாவை தான் நம்ம சமன் பண்ணிட்டோமோ, இந்த ஆன்மா தான் நம்மளால அப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஏன் இந்த ஆன்மா அப்படி பண்ணுது நம்மள அப்படின்றது உங்களுக்கு புரியல. இப்ப ராகுல் மட்டும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அன்னைக்கு அவரு ஆன்மாக்களை பத்தி தப்பா பேசி கிண்டல் பண்ணி மாக் பண்ணதுனால தான் வில்லியம்ஸோட ஆன்மா வந்து நம்மளை இப்படி கஷ்டப்படுத்துதோ அப்படின்னு இவரு நினைக்கிறாரு. அப்படியே இந்த ஆன்மா வந்து கஷ்டப்படுத்தினா கூட ராகுலை மட்டும்தான் டிஸ்டர்ப் பண்ணணும். ஆனா இந்த சோல் ராகுலை மட்டும் இல்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே அது கஷ்டப்படுத்தியிருக்கு. என்னைக்கு இவங்களோட பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிறது வில்லியம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிய வந்துச்சோ, அன்னையில இருந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் 4 பேருடைய லைஃப்லயுமே பிரச்சனை மேல பிரச்சனை வருது. அவங்களோட வாழ்க்கையே அப்படியே அப்சைட் டவுனா மாறிடுச்சு. ராகுலுடைய ஃப்ரெண்டு 3 பேர் வீட்லயுமே நிறைய இஷ்யூஸ் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஒருத்தர் வீட்டில் வந்து சண்டை நடந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குற அளவுக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னொருத்தருடைய அப்பா இறந்தே போயிட்டாரு. இன்னொரு ஃப்ரெண்டோட ஃபேமிலியில் ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்து ராகுலுக்கு பயமாக ஆரம்பிக்குது. அப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போயிருந்திருக்காங்க. இந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணுறாங்கன்றதுனால ராகுலுடைய ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருமே ஊருக்கு போயிட்டாங்க. ராகுல் மட்டும் தனியாக அந்த ரூமில் இருக்கும்போது இவருடைய பிரச்சனைக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் ஒரு சொல்யூஷன் தேடி கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே இவர் தேடி பார்த்துருக்காரு. ஏதாவது பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து இருப்பாங்களா, அவங்கள காண்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னும் போது கேத்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை ஃபர்ஸ்ட் டைமாக அவர் காண்டாக்ட் பண்ணுறாரு. அவங்க ஒரு ஃபாரின் லேடி. கேத்ரின் ராகுல் கிட்ட என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, நீ என்னதான் டாக்டருக்கு படித்தாலும் உன்னோட இந்த லாஜிக்கலான மைண்டெல்லாம் க்ளோஸ் பண்ணி ஒதுக்கி வச்சுட்டா மட்டும்தான் ஆன்மாக்களை பற்றி உனக்கு முழுசாக புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுத்துகிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்கள் ஊர்லேயே இருக்கிற ஒரு பேரானாமல் இன்வெஸ்டிகேட்டரை நீ காண்டாக்ட் பண்ண, அவங்களால உனக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த காலை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ராகுல் கௌரவ் திவாரியை பற்றி தெரிய வந்து அவரை காண்டாக்ட் பண்ணியிருந்திருக்காரு. ராகுல் கௌரவை ஃபேஸ்புக் சேட் மூலமாக தான் காண்டாக்ட் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அப்போ கௌரவ் ராகுல் கிட்ட தன்னோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு, எனக்கு வந்து நீ ஃபோன் பண்ணு, அப்படி ஃபோன் பண்ணும்போது நீ மட்டும் தனியாக ரூமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, மற்ற யாரும் உன்னோட ரூம்மேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி யாருமே ரூமில் இல்லாமல் நீ மட்டும் தனியாக அந்த ரூமில் இருக்கணும். இந்த நேரத்தில் ஒரு ரூமில் இருக்க லைட் எல்லாத்தையுமே நீ ஆஃப் பண்ணிவிட்டு இருட்டான ஒரு ரூமில் நீ மட்டும் தனியாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் அவரோட நம்பரை ராகுல் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. கௌரவ் சொன்ன மாதிரியே ராகுல் அன்னைய நாள் ஈவினிங் அவங்க ரூம்மேட்ஸ் எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. ஃபேமிலியில் பிரச்சனைகள் வந்ததுனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. ராகுல் மட்டும் தனியாக அவர் ரூமில் இருந்திருக்காரு. அவர் லைட்டை ஃபேனை எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிட்டு கௌரவுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. ஃபோன் பண்ணி பேசும்போது கௌரவ் ராகுல் கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வந்து நீ கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கவனித்து எனக்கு திருப்பி கால் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்ன கௌரவ் சொல்கிறாரு அப்படின்னா, நீ வந்து உன்னுடைய ப்ரீத்திங்கை வந்து நல்லா நோட் பண்ணு, நல்லா நோட் பண்ணி பார்த்துட்டு நீ எனக்கு திருப்பி கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் அந்த காலை கட் பண்ணிட்டார். ராகுலுக்கு ஒன்றுமே புரியல. ப்ரீத்திங்கை பார்த்து சொல்லணுமா, என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கவனிக்கும் போது தான் தெரியுது ராகுலுக்கு ப்ரீத்திங் அப்படியே ஆப்போசிட்டாக இருந்திருக்கு. பேரடாக்சிக்கல் ப்ரீத்திங் மாதிரி உல்டாவாக இருக்குது. ராகுலுக்கே இது ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவரே ஒரு டாக்டர் தான், ஆனால் இத்தனை நாள் வரைக்கும் இதை அவர் கவனிக்கவே இல்லை. இதை நம்ம எப்படி மிஸ் பண்ணோம் அப்படின்றது அவருக்கு புரியவே இல்லை. இப்போ அவர் கௌரவுக்கு ஃபோன் பண்ணி தன்னோட கண்டிஷனை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. எனக்கு ப்ரீத்திங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் கௌரவ் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, சரி எனக்கு புரியுது, உனக்குள்ளார என்ன நடக்குது, உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வாரம் கழித்து எனக்கு நீ ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிட்டார். ஒரு வாரம் கழித்து ராகுல் கௌரவுக்கு ஃபோன் பண்ணியிருந்திருக்காரு. அப்போ கௌரவ் வந்து ராகுல் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பழைய மாதிரியே நீ மட்டும் தனியாக ஒரு இருட்டு ரூமில் போய் உட்காந்துட்டு எனக்கு கால் பண்ணு, கால் பண்ணும்போது ஒயர்ட் ஹெட்ஃபோன் வந்து யூஸ் பண்ண, உன் ஃபோனை கூட தள்ளி வச்சுட்டு ஹெட்ஃபோன்ஸை மட்டும் நீ காதில் மாட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அவர் நிறைய சான்ஸ்கிரிட் மந்திரங்களை அப்படியே சொல்லிட்டே இருந்திருக்காரு தொடர்ந்து. அதுக்கான மீனிங் வந்து ராகுலுக்கு புரியாட்டி கூட கௌரவ் இந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல ராகுல் கிட்ட இருந்த அந்த பயம் எல்லாம் போக ஆரம்பிக்குது. அவர் ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறாரு. அவரை சுற்றியுமே ஒரு மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உண்டாகிறத ராகுலால் ஃபீல் பண்ண முடியுது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு கௌரவ் இந்த மந்திரங்களை சொல்லிகிட்டே இருந்திருக்காரு தொடர்ந்து.
இந்த காலுக்கு அப்புறம் ராகுலுக்கு எவ்வளவோ ஃப்ரீயா இருந்திருக்கு. அவருக்கு கெட்ட கனவுகள் வர்றது கிடையாது. அமானுஷ்யமா எதுவுமே நடக்கிறது கிடையாது. நார்மலா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இது எல்லாமே ஒரு டெம்பரரி சொல்யூஷனா மட்டும் தான் இருந்திருக்கு. ஏன்னா, ராகுல் கௌரவ் கிட்ட பேசி ஒரு 3 மாசம் கழிச்சு, ராகுலோட ரூம்மேட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாருமே ராகுல பார்த்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா, இவன் கூட இருந்தாலே ஏதாவது நெகட்டிவா நடக்குது. நமக்கோ இல்ல நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ ஏதாவது கஷ்டம் வந்துருது. இவன சுத்தி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கணும். இல்ல இவனே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா மாறிட்டான். இவன் கூட யாருமே சேரக்கூடாது. இவனோட ரூம்மேட்டா கூட போகக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாருமே ராகுல விட்டு எக்ஸ்பிளிசிட்டா அப்படியே முகத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டே போயிடுறாங்க. ராகுல் கூட யாரும் சேரவே மாட்டேங்கிறாங்க. இது ராகுலுக்கே தெரியுது. நம்மள சுத்தி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நடக்கிற விஷயங்கள்லாம் அவருமே பார்க்குறாரு அப்படிங்கிறதுனால, அவராலையுமே புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அவருக்கே ரொம்ப வருத்தமாவும், பயமாவும் இருக்கு. இந்த நேரத்துல ராகுல் கௌரவ் திவாரிக்கு திருப்பியுமே ஃபோன் பண்ணி பேசியிருந்திருக்காரு. என்னை சுற்றி என்ன நடக்குது, ஏன் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் முழுசாக வெளிவரவே முடியல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கௌரவ் ராகுல் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உன்னைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பொசஸ் பண்ணியிருக்கு. அது சாதாரணமான ஒரு எனர்ஜி கிடையாது, ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்டிட்டியாக இருக்குது. நான் ஒரு பர்சனை உனக்கு ரெஃபர் பண்ணுறேன். அவர் பெங்களூர்லேயே தான் இருக்காரு. அவரை போய் நீ மீட் பண்ண, அவர் உனக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை கௌரவ் ராகுலுக்கு ஷேர் பண்ணியிருந்திருக்காரு. அந்த பர்சன் யாருன்னா, அவர் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த பர்சன் ஒரு சைக்கிக் பர்சன்றது யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவலி இவால்வ்டு பர்சன் தான் அவர். ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா தெரியாது. அவரோட டீட்டெயிலை தான் கௌரவ் ராகுல் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ராகுலும் அந்த பர்சனுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் என்ன சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு ஒரு நாள் லீவு போட்டுட்டு என்னைய பாருங்க. சில பூஜைகள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு ஒரு நாள் கூட ஆகும். அதனால் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு நாள் லீவ் போட்டுட்டு என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே ராகுலும் லீவை போட்டுட்டு அந்த பர்சனை போய் பார்த்துருந்துருக்காரு. பார்த்தா அவருடைய வீட்டில் ஒரு பெரிய ஹனுமன் சிலை இருந்திருக்கு. அந்த ஹனுமனுக்கு முன்னாடி ராகுல் உட்கார சொல்லிட்டு அவர் நிறைய பூஜைகள் பண்ணியிருக்காரு, நிறைய மந்திரங்கள் சொல்லியிருக்காரு. இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் ராகுல் எந்திரிச்சு நிற்க வச்சு அவருடைய ஃபுல் ஹைட்டுக்குமே அளந்து ஒரு த்ரெட்டை எடுத்து அந்த த்ரெட்டை டபுளாக மாற்றி அதை ஹனுமன் பாதத்தில் வச்சு இன்னும் சில மந்திரங்களை எல்லாம் சொல்லி அவர் அந்த கயிறை எனர்ஜைஸ் பண்ணியிருந்திருக்காரு. அந்த கயிறை எடுத்து ராகுலோட கையில் கட்டி விட்டுட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மண்டலத்துக்கு இந்த கயிறை நீ கலட்டவே கூடாது. கயிறை நம்மளாவும் கழட்டக்கூடாது. அதுவாக தன்னால் பிஞ்சு உழுவாத மாதிரி பார்த்துக்கோ. ரொம்ப கவனமாக இந்த கயிறை பத்திரமா வச்சுக்கோங்க. ஒரு மண்டலம் கழிச்சுட்டு நம்ம கழட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பிச்சி வச்சுட்டாரு. இந்த பூஜையில் இருக்கும்போது அந்த மந்திரத்தோட மீனிங் ராகுலுக்கு புரியாட்டி கூட அந்த பூஜையோடைய இஃபெக்டை ராகுலால் அப்போவே உணர முடிஞ்சிருக்கு. ரொம்ப பாசிட்டிவாக அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. ரொம்ப எனர்ஜெட்டிக்காக அவர் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. இத்தனை நாளாக அவரை பிடிச்ச ஏதோ ஒரு வெயிட்டான விஷயம் அவரை விட்டு போன மாதிரி அவர் ரொம்ப லைட்டாக ரொம்ப பாசிட்டிவாக ராகுல் ஃபீல் பண்ணியிருந்திருக்காரு. இந்த பூஜைக்கு அப்புறமா ராகுலை பிடிச்சிருந்த அந்த நெகட்டிவ் எனர்ஜி போயிடுச்சு. ராகுலுக்கு அதுக்கப்புறம் அந்த நெகட்டிவ் எனர்ஜின்னு இல்லை, வேற எந்த ஒரு என்டிட்டியாலையுமே எந்த விதமான பாதிப்பும் இந்த நாள் வரைக்கும் வரவே இல்லை. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இருந்துதான் ராகுலுக்கு ஆன்மாக்கள் இருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. அதுக்கும் மேல இந்த ஆன்மாக்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு தேடலும் வந்திருக்கு. அதனாலேயே அவர் ஒரு பாராநார்மல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமை ஃபார்ம் பண்ணி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு.